சிலருக்கு தீனுடைய அம்சங்களை இன்று கேலியாகி போச்சு. சுன்னத்தை கேலி செய்கிறான், ஷரியத்தை கேலி செய்கிறான், குர்ஆனை கேலி செய்கிறான், ஹதீஸை கேலி செய்கிறான். இமாம்களின் இஜ்திஹாதுகளை உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்ற அந்த ஆய்வுகளை கேலி செய்கிறான். அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் பல பேரை உலகத்தில் சோதித்திருக்கிறான். கேட்கவே பயமாக இருக்கு. அல்லாமா இப்னு கல்லிகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு நூல் ஷதராத்து ஸஹப், அருமையான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். இது என்ன சம்பவம்? விபச்சாரம் செஞ்சவன் சம்பவம் அல்ல, கொலைகாரன் தூள் பாவிக்கிறவன் அவன் சம்பவம் அல்ல. மிஸ்வாக்குடைய ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யலாம். திமிஷ்கில தியாரு சலாமா அந்த பகுதியில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் எல்லாத்திலேயுமே பரிகாசம் பண்றவர், எல்லாத்தையும் பரிகாசமாக இருக்கிறவர். ஒரு நாள் மிஸ்வாக் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபதாயில்களை வாசிச்சுட்டு அந்த ஹதீஸ்களை சொல்லிட்டு அந்த ஹதீஸ கேலியாக எடுத்தார். சொன்னான், இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்குது, நான் இன்றைக்கு மிஸ்வாக் செய்ய போறேன் எங்க தெரியுமா? இந்த பின் துவாரத்தை மிஸ்வாக் செய்ய போறேன். ஒரு மிஸ்வாக் குச்சியை எடுத்து அவன் பின் துவாரத்தில் நுழைச்சிட்டு எடுத்தான். இவ்வளவுதான் சிந்தனை. மிஸ்வாக்கிற ஹதீஸ மறுக்கல்ல, மிஸ்வாக் இல்லை என்று சொல்லல, மிஸ்வாக் என்ற சுன்னத்தை பரிகாசம் செய்தான். அந்த நிமிடத்திலிருந்தே அவனது பின் துவாரத்திலும் வயிற்றிலும் ஒரு வலி ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக 9 மாதங்கள் எழுதுகிறார். திடீரென்று அந்த மனிதனுக்கு பிரசவம் போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நாயை போன்ற ஒரு மிருகம் அவனது பின் துவாரத்தினால் வெளியாகிச்சு. 9 மாதத்துக்கு பிறகு அந்த மிருகம் பிறந்ததுக்கு அது அடையாளம் எல்லாம் போட்டிருக்கிறான். எத்தனை கொம்பு இருந்துச்சு எல்லாம் போட்டிருக்கிறான். அதிலிருந்து 2 நாளையில அந்த மனிதன் துடிதுடித்து இறக்குகிறான். அந்த 2 நாட்களுக்குள்ளாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக வயிற்றுக்குள் இருந்த இந்த பிராணிதான் என்னை கொலை செய்து விட்டது, எனது குடல்களை எல்லாம் அறுத்து துண்டாக்கிட்டு இந்த மிருகம் என்று சொல்லி சொல்லியே அவன் உயிர் பெறுந்துச்சு. எழுதினார். அந்த ஊரினுடைய ஹசீவும் அந்த மிருகத்தை தன்னுடைய கண்ணால பார்த்தாராம். இது இன்றைக்கு நேற்று ஒரு நாட்டில் நடந்து பேப்பர்ல இருக்கிற செய்தி அல்ல, வாய்க்கு வாய் வந்த கதை அல்ல. வரலாற்று நூலாசிரியர் இப்னு கல்லிகான் ரஹ்மத்துல்லாஹ் ஷதராத்து ஸஹபில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், மிஸ்வாக்க கேலி செஞ்சவருக்கு உலகத்தில் வந்த தண்டனை, மிஸ்வாக்க பரிகாசம் செஞ்சவருக்கு. இன்னைக்கு நினைக்கிறாங்க தீன நினைச்ச மாதிரி வாய்க்கு பேசிடலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணாக்கிடலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைச்சவன் பேசி கேள்விக்குட்படுத்தலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை அவன் புத்தியால போட்டு சிந்திச்சு அதை மிதிச்சிடலாம் நினைக்கிறான். மிச்சம் தூரம் நடிக்க கிடைக்காதே, மிச்சம் தூரம் போக கிடைக்காதே. அல்லாஹ் பிடிச்சு பிடரைத்தால பிடிச்சு கீழே தள்ளிடுவான். ரொம்ப கவனம்.